இப்போ வந்துட்டு பைபிள் ஒரு வசனம் இருக்குது, நீ பேசாது இருந்தால் கல்லுகளும் பேசும் அப்படின்னு. ஸோ அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, கற்பலைகளில் தான் முதல்ல கட்டளையாக கொடுத்தார். அது சம்மந்தமாக செய்யாத 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 அப்படின்ற மாதிரியே அது வரைக்கும் செய்யாத இருந்திருக்காங்கன்னு பார்த்தா செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. அதே போல தான் செய்யாத செய்யாத இன்னமும் இந்த காலம் போகக்கூடாதுன்னு தான், அது பிரமாண சம்பந்தமான அந்த வார்த்தைகளாக போய்கொண்டே இருக்கக்கூடாதுன்னு தான் அப்பாவே வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையாக தான் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதை விட கன மகிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் சம்பந்தமாகவே இந்த காலங்கள் போகக்கூடாதுன்னு தான் நீதியை கொடுக்கும் ஊழியம் வந்து அதை விட கன மகிமையாக இருக்கும் என்பதை ஏசப்பா வந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையோடு செயல்படக்கூடிய ஒரு மகிமையான ஒரு காலங்களாக நாம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து அப்பாவுடைய கனெக்ஷனில் இருப்போம். அப்பா எடுத்து நம்மளை இந்த உலகத்தில் பெரிய ஷிஃப்ட்டுக்குள்ளே கொண்டு போய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வைப்பார். தேங்க்யூ.